ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய நிஃப்டிக்கான மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,585 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 25,580. ஹையே பார்த்திங்கன்னா நேற்று ஹையோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 50 பைசா கம்மி தான் இருந்தது. அதாவது 25,585. லோ பார்த்திங்கன்னா 25,171. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 25,232 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 353 பாயிண்ட் ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடிஆர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஆக்சுவலாக நம்ம வீடியோ நேற்று ரெகுலராக பார்க்குறவங்க நான் முன்னாடி இருந்தே சொல்லியிருந்தேன். 25,500 லெவல் ஒரு க்ரூஷியலான சப்போர்ட்டு. இதை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் நல்லா இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்தது. ஒன்ஸ் 25,500 பிரேக் அவுட் ஆனோன்னு இங்கே பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு இந்த இடம் பிரேக் ஆனோன்னா பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு செல்ஃப் எடுக்க, அதாவது ரிவர்ஸ் எடுக்க கஷ்டப்பட்டது. இருந்தாலும் அந்த இது ரொம்ப நேரம் இதாகலை. அதுக்கப்புறம் இறங்க தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா ரெண்டாவது சப்போர்ட் 25,400 கொடுத்துருந்தோம். கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அந்த 400 பிரேக் ஆனோன்னா நிஃப்டி ஃப்ரீ ஃப்ளோவாக இறங்குனது. இங்கே பார்த்தாலே தெரியுதுங்களா, ஃப்ரீ ஃப்ளோவாக இறங்குனது. கிட்டத்தட்ட அங்கேருந்து இறங்குனது தான் கிட்டத்தட்ட 25,171 லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிது. ஸோ வரும் நாட்களில் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், இதே மாதிரி கீழே இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா, இல்லை எந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் நல்ல ஒரு பாட்டம் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகணுன்னா ரொம்ப கஷ்டம்தான். அதாவது நம்மளுக்கு இப்போதைக்கு ரிவர்ஸ் ஆகணுன்னா இந்த லெவலை பிரேக் அவுட் கொடுத்தா தான், அதாவது நான் நேற்று சொன்ன மாதிரி 25,500 லெவலை பிரேக் அவுட் கொடுத்தால் மட்டுமே தான் மார்க்கெட் திருப்பி ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா செல் அண்ட் ரைஸ், மார்க்கெட் ஏறும்போது எக்ஸாக்டான ரெசிஸ்டண்ட்டில் நீங்கள் செல்லோ இல்லை புட் ஆப்ஷனோ எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த இடம் தான் 25,300 தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த இடம் 25,300 ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் இன்றைக்கி எங்கேருந்து ஃப்ரீ ஃப்ளோவாக இறங்குச்சோ அது அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும் 25,400. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 25,300. இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,400 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கிளியர் கட்டாக என்னென்னா 25,500 பிரேக் ஆனால் தான் ஃபர்தர் அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் நம்ம நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21/1/26. ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 25,300 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை ரெக் பண்ணும்போது 25,400 420 அது வரைக்கும் கூட மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ட் பார்த்தா சப்போர்ட்டு மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கும்போது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் அக்டோபரில் தான் அந்த சப்போர்ட் லெவலையும் நான் பார்க்க முடிஞ்சது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் 25,050 150 நம்மளுக்கு ஃபர்தர் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது இந்த லெவல். ஸோ இதை பிரேக் ஆச்சுன்னா 25,015 லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்சஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,150 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 25,015 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் 50 மேக்ஸிமம் 25,000 லெவல் வரைக்கும் கூட ஒரு டவுன் சைடை எதிர்பார்க்கலாம். ஸோ அட் ப்ரெசென்ட் இருக்கிற சினாரியோ படி பார்த்திங்கன்னா அடுத்த க்ரூஷியல் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கோ இல்லை வரும் நாட்களில் பார்த்தா நம்மளுக்கு 25,000 தான் ஒரு கிளியர் கட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,300 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,150 க்ரூஷியலாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது என்னமோ பார்த்திங்கன்னா 25,232 முடிஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக இன் பிட்வீனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் இன்கேஸ் ஏன்னா முடியும் போது ஒரு ரிவர்ஸ் கீர் எடுத்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா 171 தான் இன்னையோட லோ. நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,150 கொடுத்துருக்கோம்.
ஸோ 117 ரிவர்ஸ் எடுக்கும்போது நாளைக்கு ஒரு பாசிட்டிவான ஓப்பன் கிடச்சுன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா 25,300. ஸோ அதை பிரேக் ஆகலைன்னா ஃபர்தராக வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை வந்து அப் டு 400 ப்ளஸ் வரைக்கும் நம்ம வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.